ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜமாணிக்கம், ஒன் ஸ்டாப் டிஜிட்டல் சர்வீஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, லா படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. லா அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அப்டேட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அப்டேட். இன்றைக்கி 18/5/2026 இன்றைக்கி வந்துட்டு லா காலேஜோட அட்மிஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. லா காலேஜ் அட்மிஷன் வந்துட்டு இன்றைக்கி 2 மணிக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நமக்கு இந்த இவங்க கொடுத்துருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு டைம். இந்த லா காலேஜ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா லா காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே வந்துட்டு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்துட்டு வருது. இதில் அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப்பில் வந்துட்டு கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அடுத்து வந்துட்டு 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் என்ன, 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு 12th முடிச்சிருப்பாங்கல்ல, 12th முடிச்சுட்டு டேரெக்டாக லா படிக்க ஆசைப்பட்றவங்க வந்துட்டு இந்த 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு படிக்கலாம். இது வந்துட்டு 5 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸ். இதில் வந்துட்டு இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி. இது வந்துட்டு 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ அவைல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 60% மார்க் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹை ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் என்ஆர்ஐஸ் வந்துட்டு 70% மார்க் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹை ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். இந்த 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் எல்எல்பி மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி முடித்தவங்க வந்துட்டு இது வந்து 6 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஒரு பிஏ டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 வருஷம், எல்எல்பி டிகிரி வந்துட்டு ஒரு 3 வருஷம், டோட்டலாக வந்துட்டு 6 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் 2 காலேஜ்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லா காலேஜுக்கான அட்மிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு 500 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 1000 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இதே என்ஆர்ஐ கோட்டாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு $200 வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரார் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு டிடி எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு 18/5/2026, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு முடியுது அப்படின்னா 5/6/2026 வந்துட்டு முடியுது. இதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 3 இயர்ஸ் எல்எல்பி ஹான்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் எல்எல்எம் சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆஃபர் பண்ணுற யூனிவர்சிட்டி வந்துட்டு த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 3 இயர்ஸ் எல்எல்பி வந்துட்டு அஃபிலியேட்டட் லா காலேஜ்லேயும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிச்சுக்கலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவும் ப்ளஸ் லா யூனிவர்சிட்டி மோரார்லெஸ் எல்லாமே வந்துட்டு சேம் தான். இதில் வந்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, இதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இதில் இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த லா அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், உங்களோட சிக்னேச்சர் வேணும். இந்த ரெண்டுமே வந்துட்டு 10 KB - 50 KBக்குள்ளே வேணும். அதுக்கடுத்து வந்துட்டு உங்களோட 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும், அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வேணும். இதுவுமே வந்துட்டு இமேஜ் ஃபார்மேட்டில் 100 KB - 250 KBக்குள்ளே வேணும். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இப்போது இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துக்கணும்.
TNDALU, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி AC.in. நான் வெப்சைட் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு ஒரு 15 காலேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் வந்துட்டு இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, திருவள்ளூர் தாலுக்கில் ஒரு காலேஜ் இருக்குது, அடுத்து செங்கல்பட்டில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, வேலூரில் இருக்குது, விழுப்புரமில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது, சேலமில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, தேனியில் இருக்குது, காரைக்குடியில் இருக்குது. இந்த 15 லா காலேஜில் தான் வந்துட்டு அட்மிஷன்ஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது போக வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்துட்டு இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 12 காலேஜ் வந்துட்டு இருக்குது. இந்த 12 காலேஜ் வந்துட்டு சேலத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, தென்காசியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நாகப்பட்டினமில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்த 12 + 15 காலேஜ் டோட்டலாக வந்துட்டு 27 காலேஜில் தான் வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இந்த லா காலேஜ் அட்மிஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் சர்வீஸை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கம் இருந்தும் நம்ம அட்மிஷன்ஸ் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான உங்கள் கவுன்சிலிங் அட்மிஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன் ஸ்டெப் டிஜிட்டல் சர்வீஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.